தெர்மல் பவர் பிளான்ட்டில் வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டரை ஸ்டீமை மாற்றி நம்ம டர்பைனை கன்வெர்ட் பண்ண வைப்போம். ஸோ அது வந்து அதோட லைன் அண்ட் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து வாட்டரை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் ரிவர்லேருந்து எடுக்கிறோம். ஸோ எடுத்து அதை பம்பு மூலமாக எக்னாமைசருக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ எக்னாமைசர் என்ன பண்ணுறதுன்னா வாட்டரை வந்து ப்ரீஹீட் பண்ணுது, ப்ரீஹீட் பண்ணி பாய்லரில் அனுப்புது. நம்ம வாட்டரை வந்து ப்ரீஹீட் பண்ணும்போது பாய்லரில் வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாய்லர் ஃபர்னஸ் வந்து எஃபிஷியன்சி கொடுக்குது. ஸோ எக்னாமைசர்லேருந்து வாட்டர் பாய்லரில் போகுது. ஸோ பாய்லரில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணப்படுது. அந்த ஹீட் பண்ண வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறுது. ஆனால் அந்த ஸ்டீமில் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பார்ட்டிகள் இருக்கும். முழுமையாக வந்து அது சூப்பர் ஹீட் ஸ்டீமாக மாறாது, வாட்டர் பார்ட்டிகளோடு தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் பார்ட்டியோடு இருக்கக்கூடிய ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா வெட் ஸ்டீம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வெட் ஸ்டீம் வந்து அப்படியே சூப்பர் ஹீட்டரில் அனுப்புகிறோம். ஸோ சூப்பர் ஹீட்டரில் வெட் ஸ்டீம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் இது வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக சேஞ்ச் பண்ணுறோன்னா சேஞ்ச் பண்ணி டர்பைனில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்டீமோட கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸாக இருக்கும்போது டர்பைன் பிளேட்டை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டர்பைன் பிளேட் அதிகமாக ரன் ஆகும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா வந்து அது வாட்டரோட கைனடிக் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வாட்டரை வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை மாற்றி இங்கே ரன் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீமை மாற்றி நம்ம வந்து டர்பைன் பிளேடை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுனால நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் தெர்மல் பவர் பிளான்ட்டில் எலக்ட்ரிசிட்டியுமே நம்மளால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ உங்கள் டர்பைன் வந்து ஸ்டீமை கொண்டு ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ ரொட்டேட் பண்ண வச்சு ஒரு அந்த ஸ்டீம் கண்டென்சரில் வருது. கண்டென்சரில் என்ன நடக்குதுன்னா நம்ம கூலிங் வாட்டரை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அவுட் பண்ணுறோம். இந்த ஸ்டீம் வந்து இந்த கூலிங் வாட்டரில் போட்டு கூல் ஆகுது. ஸோ இந்த கூலான ஸ்டீம் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி வாட்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஹாட் வெல்லில் வந்து ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் எக்னாமைசருக்கு அனுப்புகிறோம்.